அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குயிக்கான 10 மினிட்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கிறேன், 1 வெங்காயம் எடுத்திருக்கிறேன். ஸோ 2யுமே வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட சீடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கூர் டைம்லலாம் ரொம்ப வந்து ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ குயிக்காக வந்து பண்ணிடலாம். ஸோ நான் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க. சில டைம் வந்து இந்த தக்காளி வந்து அரைச்சும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தக்காளி வந்து அப்படியே கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதங்கணும். இது கூட கரம் மசாலா, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் யூஸ் பண்ணால் பெட்டர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரைஸில் கோட் ஆகிற மாதிரி மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்மளோட வெரைட்டி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம சூப்பராக 10 மினிட்ஸில் குயிக்காக பண்ணியாச்சு. ஸோ இது கூட வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பாயில்டு எக் அண்டு வந்து பிக்கல். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பபாய், டேக் கேர்.